அவருடைய கரியர் கிராஃப் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறிட்டே வருது. அவரோட திறமையாலும் உழைப்பாலும் அப்படியே முன்னேறிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்போ தக் லைஃப் மூலமா இன்னும் உச்சத்துக்கு வந்துட்டாருன்னு நினைக்கும் போது சோ ஹாப்பி ஃபார் ஹிம். அசோக் செல்வன் அவர்கள் ப்ளீஸ் வெல்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ப்ரோ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் பண்றதுக்கு பெரிய காரணம் இது அதெல்லாம் இல்லை. மணி சார், கமல் சார், ரஹ்மான் சார், சிம்பு எல்லாருக்கூடையும் நடிக்கணும்னு எனக்கு பெரிய ஆசை. இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் தான் இது. நம்ம யாருங்கிறது முடிவு பண்றது நம்ம பார்க்குற படங்கள், படிக்கிற புத்தகங்கள், மியூசிக், நம்ம மீட் பண்ற மக்கள், இதெல்லாம் தாண்டி நம்ம கல்ச்சர்ல ஒன்னா இருக்கிறது தமிழ் சினிமா. நான் இவங்கள பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். ஸோ இவங்களோட நடிக்கிறதுக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கு, பக்கத்துலேருந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் முதல் நன்றி மணி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ, ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் ரோல். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். அண்ட் என்னோட ஏதாவது ஒரு இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருந்தாலும் நான் கமல் சாரை எவ்வளோ வர்ஷிப் பண்ணுவேன். ஐம் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஃபேன்ஸ். ஸோ எனக்கு இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன பாதி நாள் ஷூட்ல வந்து மணி சார் தான் ஆக்ஷன் சொல்றாரா, எதிரில் கமல் சார் தான் இருக்காருன்னு அந்த ஒரு மாயிலே எனக்கு போயிடுச்சு ஷூட்டு. ஸோ ஐ வுட் ரிக்வெஸ்ட் ஹிம் டு கிவ் மீ ஒன் மோர் ஃபிலிம். அந்த இன்ப அதிர்ச்சியிலே எனக்கு ஷூட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஐம் எ ஹியூஜ் ஃபேன். ஒரு ஏக்கலைவனை கூட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சு எனக்கு அப்சர்வ் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சது. அண்ட் ரஹ்மான் சார், again I'm a huge fan. எல்லாருமே பெரிய ஆட்கள் இருக்கனால நான் எல்லாருமே huge fan of all of you. and டிக்கெட் போட்டு சிங்கப்பூர் வந்து உங்க கான்சர்ட் ரீசெண்டா பார்த்தேன். so I'm a huge fan. உங்க பாட்டு எல்லாத்துக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த வாட்டி அதுல நானும் இப்போ பார்ட் ஆஃப் இட்டுங்கிறது I'm just really happy. and த்ரிஷா மேம், ஜோர்ஜ் ஜார்ஜ் சார், அபிராமி மேம், இவங்களோட காம்பினேஷன் எனக்கு இல்லை. I hope we get another chance to work with. Ravi Kechalan sir, thank you. எனக்கு இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஜஸ்ட் டு கம் அண்ட் லேர்ன். இந்த ஒரு பெரிய ஒரு குடும்பத்தில் ஓரமாக அங்கங்கே ஓடிட்டு இருக்கிற ஒரு சின்ன பையனை தான் நான் பார்த்தேன். ஐ ஜஸ்ட் காட் அப்சர்வ் இவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு. இட்ஸ் a big ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. அண்ட் ஐ ஹோப் திஸ் ஒர்க்ஸ் பிக். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. சாரி. அகெயின் அ பிக் ஃபேன். ரெண்டு விஷயம் எனக்கு ஞாபகம் வரும். ஒன்று, ஸ்கூல்ல படிக்கும்போது வல்லவன் ஷூட் பண்ணாங்க. ஸோ டெய்லி அவரை பார்க்கறதுக்கு பல கும்பல் நிற்கும். அதை நான் நின்று பார்த்துட்டு இருப்பேன். அப்போ ஃபோர்ட் மாண்டியும் நினைக்கிறேன், காரு செம ஸ்டைலாக வருவார். அண்ட் இன்னொன்று, ஓமை கடவுளை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு, எனக்கு அப்போ ஒரு பழக்கம் இல்லை, என்னை கூப்பிட்டு 1 hour பேசினாரு. இட்ஸ் a huge thing for me. பெரிய விஷயம் நடக்குது. அப்கமிங் ஆக்டர் கிட்ட அவர் கூப்பிட்டு ஒரு 1 hour படத்தை பத்தி, ஒவ்வொரு சீனை பத்தி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாரு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் இன்னும் நிறைய படங்கள் நான் உங்களோட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். நான் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் கேட்குறாங்க சார். ஜோஜு ஜோத் சார் மாதிரி தான் இங்கிலீஷ்ல கொஞ்சம் நிறைய பேசுங்கன்னு சொல்றாங்க. அவர் மாதிரி தான் நானும் கொஞ்சம் அப்பப்ப திணறுவேன். நீங்க எல்லாருமே கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசுனீங்கன்னா அவங்களுக்கு புரியும். எஸ் சிம்பு சார், ஓகே. STR, எஸ் வருவார் வெயிட் பண்ணுங்க. ஆல்ரைட், இப்ப அடுத்தபடியா எவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் அந்த சார்ம் அண்ட் எலிகன்ஸா அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற நம்ம பியூட்டிஃபுல் அபிராமி அவர்களை few words ஷேர் பண்ண அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கிலீஷ்ல பேச சொல்றாங்க, ஆனா தமிழ்நாட்டுல வந்து தமிழ் ஆடியன்ஸ் முன்னாடி சொன்னதுக்காக என்னங்க என் விரும்பாண்டி இதோ இருக்காரு. நிஜமாவது கை நடக்குதுங்க. என்ன சொல்லணும் தெரியல. அசோக்கும் ஜோஜோட்டா சொன்ன மாதிரிதான், இவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிற ஒரு மேடையில வந்து பேச சொல்லும் போது அப்படியே நடங்குது. என்ன சொல்லணும்னு தெரியல. பட் திஸ் இஸ் ஆனஸ்ட்லி அ ட்ரீம் கம் ட்ரூ. நான் வந்து ஃபர்ஸ்ட் படம் நடிக்கும் போது எனக்கு 11 வயசு. அதுக்கும் முன்னாடி நான் வந்து கமல் சார் படங்கள் பார்த்திருக்கேன், மணி சார் படங்கள் பார்த்திருக்கேன், ரஹ்மான் சார் படங்கள், இசையமைச்சர் படங்கள் பார்த்திருக்கேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ரஹ்மான் சாரோட
ஜிங்கிள்ஸ் கேட்டிருக்கேன். ஒரு மனம் போலே மாங்கல்யம்னு ஒரு ஜிங்கிள் பண்ணீங்க ரமணிகா சாரியோட. இட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டியூன்ஸ். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் ஐ வாஸ் ப்ராபப்லி 8 or 9 years old அது வந்த போது. ஸோ லிட்ரலி நான் பார்த்து வளர்ந்த ஜாம்பவான்கள் இங்க இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து ஒரு மேடையில் உட்கார முடியறதே எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். ஐ எம் ஸ்டில் பிஞ்சிங் மை செல்ஃப், இது நிஜமா இல்லை கனவான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். And also sharing screen with some of the most brilliant actors and technicians. Ravi K sir எல்லாம் என் போட்டோ எடுக்கும்போது நான் இவ்வளோ அழகான்னு தோணிடும். அந்த அளவுக்கு போட்டோ எடுப்பாரு. கேமரால எல்லாம் பார்க்கும்போது he is a genius. ட்ரிஷா, ஆக்சுவலி உங்களை 2 பேரும் பார்க்கும்போது கார்த்திக் அண்ட் ஜெசிம் பார்த்து சொல்லதான் தோணுது எனக்கு. Although we are contemporaries, Simbu, Trisha and I are contemporaries, and I'm always a fan of your work and your talent, your immense talent and hard work. And Ashok and Jojo அவங்க கூட முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் மறுபடியும் ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்கிறது. இட்ஸ் மை பிளஷர், மை ப்ரிவிலேஜ். ஐ எம் சோ ஹாப்பி. எனக்கு அதை தான் சொல்ல தெரியுது. சரியல்னு சொல்ல ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கு இல்லையா, இது நிஜமா கனவான்னு தெரியாத ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அதுல தான் நான் இருக்கேன். இது நிரந்தரமா இதுலயே இருந்துக்கணும்னு போல இருக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் திஸ் மொமெண்ட். இங்க வந்து இந்த விழாவுக்கு மரியாதை செலுத்த வந்த எல்லோருக்கும் மிக 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் அடுத்தபடியா ஒரு படத்தையும் படத்துல வர கேரக்டர்ஸையும் முக்கியமா டைரக்டர்ஸ் என்ன சொல்ல வராருன்றத அழகா பியூட்டிஃபுல்லா கேப்சர் பண்ணி நம்மளுக்கு காட்டுற ஒரு சூப்பரான சினிமாட்டோகிராஃபர் ரவி கே சந்திரன் சார் இங்கதான் இருக்காரு. ஆனா தயவுசெய்து என்னை கூப்பிடாதீங்க, நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டாரு சார். 2 words சார். நோ தேங்க்யூ ஆல்சோ சார். ஓகே சார், ஓகே. அவருடைய ஒர்க் பேசும், படத்தை பார்த்தா தெரியும். தேங்க்யூ சார். அண்ட் அடுத்தபடியா எல்லாருமே அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு வருஷம் ஆனாலும் எவ்வளவு அழகா இருக்காங்க, எவ்வளவு அழகா நடிக்கிறாங்க, எவ்வளவு அழகான ஒரு சொல்லி எல்லாரையுமே சொல்ல வைக்கிற ஒருத்தங்க தமிழ் சினிமா ரசிகர்கள் மனசுல மிகப்பெரிய இடத்தை பிடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். அவ்வளவு அழகு, நேச்சுரல் பியூட்டி. ஒன் அண்ட் ஒன்லி ட்ரிஷா மேம், ப்ளீஸ் வெல்கம். வணக்கம். எனக்கு ஒரு 2 லைன் தமிழ்ல பேசிட்டு I'll switch to English. ஏன்னா we are in Chennai. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்னைக்கு ஒஃபிஷியலா பக் லைஃப் ஒரு ப்ரொமோஷன் கிக் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். அண்ட் இது எப்பவுமே எனக்கு வித் திஸ் இட்ஸ் அ லெஜெண்டரி ஸ்டேஜ்னு நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் நான் இந்த படம் சைன் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட போஸ்ட்லயே நான் போட்டேன், ட்ரீம்ஸ் கீப் கமிங் ட்ரூ. ஸோ தேங்க்யூ மணி சார், தேங்க்யூ கமல் சார், தேங்க்யூ ரஹ்மான் சார். யாருக்கு தான் இந்த படத்துல ஒரு பாட்டு இருக்கக்கூடாதுன்னு யோசிக்க மாட்டாங்க. ஸோ ஐம் actually want to second what Abhirami said. I'm extremely honored and extremely privileged to be over here. It is definitely a dream come true for me as well. And of course with Simbu, எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாங்க, வினை தாண்டி வருவாயாக்கு அப்புறம் எப்போ வரேங்க, what is going to happen. So you'll see a little bit of magic in this. And everyone, Ravi sir, I think I've known Ravi sir for about 22 years now. நம்ம முன்னாடியே work பண்ணிருக்கோம். He is a genius like Abhirami said. And again, Abhirami and I go way back in the day. நம்ம முன்னாடி again 22 years back meet பண்ணி friends and it's very nice coming back together. I'm happy we shared a few combinations as well. And Ashok சொன்ன மாதிரி we didn't have combinations, but I heard you're brilliant in the film. And Jojo sir and the entire cast who's also missing today. So the only words I can carry back with me are legendary, privileged, honored. Romba 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 sandoshama irukku. And you'll see much more of us in the coming months. Thank you. Thank you. ஸ்கிரீன்ல வந்தாலும் சரி, நேர்ல வந்தாலும் சரி, கண்டிப்பா அங்க அவருக்கு விசில் பறக்கும். எவ்வளவு வருஷம் ஆனாலும் அவருக்கான கிரேஸ் குறையவே குறையாது. ஏன்னா நாங்களாம் சொல்லுவோம் சின்ன வயசுல இருந்து நாங்க சினிமா பார்த்துட்டு வரோம்னா, ஆனா இவரை சினிமா பார்த்து சினிமா சொல்லுவோம் சின்ன வயசுல இருந்து நாங்க இவரை பாக்குறோம்னு. அந்த அளவுக்கு சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் எல்லா துறையிலுமே ஷைன் ஆயிட்டு இருக்கிற ஒரு தக் அப்படின்னு தான் சொல்லும். ஒன் அண்ட் ஒன்லி சிலம்பரசன் STR அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சிலம்பரசன் TR அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். First of all, I would like to thank all the press and media.
என்னன்னா இன்னைக்கு தமிழ் பிரஸ் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து எல்லா லாங்குவேஜ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ட்ராவல்ட் அண்ட் கம் so far. Thank you so much. Thanks for coming. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி ஹாப்பி டு பி ஹியர். இந்த படம் வந்து இட்ஸ் லைக் அ ட்ரீம். ஜென்ரலி இட்ஸ் லைக் மணி சார் தனியா we watch movies and we want to be a part of his films. Rahman sir, his music. Kamal sir, my on-screen guru. So Ravi K sir, everybody, like இவங்க எல்லாருமே like we used to like we watch their movies and எனக்கு I feel like one day we should be a part of their film அந்த மாதிரி தோணும். So this is like all of them together in one film that is like really surreal. And when we were shooting it was very tough to even go and perform for the first few days because Mani sir before this I did Chekka Chivandavanam. During that time it was that time itself it was little tough. Then after slow I started learning, okay Mani sir kitte eppadi idu pannanum solli it took some time. But here it is like Mani sir and Kamal sir together, and in between you have to stand and they both will be talking and you won't know what to do in between. So it was like that. And thank you sir, thanks to Kamal sir because ஒரு சின்ன வயசுல இருந்து நான் வந்து ஒரு சைல்ட் ஆக்டரா சின்ன வயசுல இருந்து நடிச்சிருக்கேன். பட் நான் சொன்ன மாதிரி ஐ ஹவ் ஆல்வேஸ் சீன் ஹிஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் ஐ ஹவ் grown up. So to act next to him, it was really a great moment, and sir really took care of me very well. He encouraged me a lot. He supported me a lot. So that means a lot. And our Pakathale is given me a place next to him that is really shows his magnanimity. So thank you so much, sir. And thank you all for coming. And the movie is releasing on June 5th. Definitely, I can't talk a lot about the film right now, but I'm sure it will definitely be a different attempt from the genius Mani sir himself. And that too after Nayagan, they both are joining together. So I want to see it as a fanboy, and I'm very happy that I'm also a part of the film. And thanks to all my co-stars, Ashok Selvan, Trisha. As Trisha said, after Vinay Thandi Varavai, everybody's been asking when we will join back together, and we have joined in a very different film, I guess. And Ashok, a very nice friend and dear brother. I always love his work. I always call him and keep encouraging him to do good films. So I'm very happy he's also part of this film, and Jojo George sir and everyone. And Rahman sir, the favorite, my guru. So he's given a fantastic music, and the audio is going to release very soon. And I thank Madras Talkies, Shiva sir, and Red Giant, Shenbagmurthy sir, Mahendran sir, Disney, everyone. Thank you so much. Thank you. டயலாக் மூலமா சொல்ல முடியாத ஃபீலிங்ஸை இவர் மியூசிக் மூலமா அவரோட மியூசிக் பேசும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் இந்த உலகமே அவரை பத்தி புகழ்ந்து பேசும். என்ன மாதிரி ஃபீலிங்ஸை கொடுத்தாலும் தக்கா மியூசிக் கொடுப்பாரு. அதை பத்தி ஏதாவது கேள்வி கேட்டா தக்கா பதிலும் கொடுப்பாரு. இன்னைக்கு எப்படி கொடுக்க போறாரு பாக்கிறதுக்காக நான் வெயிட்டிங் சார். லெட்ஸ் வெல்கம் our one and only இசைப்புயல் A.R. Rahman சார். வெல்கம். நீங்க அப்புறம் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் பேச போறேன். I don't know what to say. I think Kamal sir, his movie, he's done everything, and he's looking and telling what are you going to do. And Ramari, every scene which I'm scoring, I feel like from the screen is looking at me. What are you going to do? And Mani sir and Kamal ji have created Nayagan, which is one of the most iconic movies reinventing cinema in a way, with Mr. Ilayaraja, and they've done amazing work. And this movie is not Nayagan, it is different from Nayagan, and so I didn't have that weight on me. It's got a very forward thinking, more today's sound, but still has that magic of what they did together, I think, in portions. So I'm really honored and I'm very excited. I'm still scoring for the past 4 months. Every day I'll be doing something, sending it to Mani sir and saying is it good or not.
and Trisha, Abhirami, Sidmu, and the whole team, Ravi, Red Giant, HMV, Sarigama, everybody, good luck. Thank you. Ella Pogan, everybody. நிறைய பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ் வருது. ஆனா பேன் இண்டியன் ஃபிலிம்ன்ற கான்செப்ட்டுக்கு விதை போட்டவங்கல முக்கியமான ஒருத்தர் இவரு அப்படின்னு நம்ம சொல்லணும். A man with the Midas touch in every creation of his, the most respected, the creator and director Mani Ratnam sir. Please come sir. வணக்கம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கமல் சார் கூட ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சது. தேங்க்யூ சார். It is not just that he's a brilliant actor, the whole world knows that. It is the fact that he still loves cinema and has this unique talent of balancing between, you know, mainstream cinema and still breaking barriers on the other side. நேத்திக்கு வந்திருந்தாரு டப்பிங்க்கு, ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாரு. நாங்கள் எடிட்டிங் ஸ்வீட்டில் இருந்திருந்தேன். வெளில கூப்பிட்டு வந்து யூஎஸ்ல இப்போ பார்த்த சவுண்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணாரு. That's quite amazing. It happens every day in the shootல. இந்த மாதிரி we all get to know a lot of things from Kamal sir, and when he is acting in your film, it is 50% of the burden on the director is relieved. You know, he takes care of a lot of things, not only himself but people around him, all the actors around him. So, and it makes it very very believable, very real, and the எழுதி வச்சு பேசின மாதிரி இல்லாம யதார்த்தமா கொண்டு வந்துடுவாரு. So thank you sir, thank you for that, and thanks everyone, thanks all the artists. Ravi, thanks for putting up with me, okay, and all our partners, thank you very much, and thank you. முக்கியமான தருணத்துல இருக்கும். The entire team, entire சொல்ல முடியாத முக்கியமான ஸ்டார்ஸ் இங்க இருக்காங்க, தக் லைஃபோட ஸ்டார்ஸ். சோ நிறைய விஷயங்களை நம்ம பேசி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். I'm sure you all are interested. உங்களோட क्वेश्चंஸும் என்கிட்ட கொடுத்திருக்காங்க. சோ நீங்க கேட்க வேண்டிய क्वेश्चंஸும் நான் கேட்பேன் உங்க சார்பா. சோ இப்போ ஃபர்ஸ்டா நான் கூப்பிட போறது மலையாள சினிமால அவருடைய திறமையால பல அச்சீவ்மெண்ட்ஸா பண்ணிட்டு இருக்காரு. நாட் only as an actor, as a writer, டைரக்டராகவும், and தமிழ் சினிமா முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நுழைஞ்சிருக்காரு. அவர் இங்கேயும் கண்டினியூ பண்ணுவாரு. So happy to welcome Jojo Josh sir. Please come sir. எனக்கு இங்கிலீஷ்லேயே பேச சொல்லியிருக்கு. நான் இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியாது, தெரிஞ்ச தமிழ்ல பேசுகிறேன். ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் கமல் சார், மணி சார் கூட ஒர்க் பண்ணுறது எவ்வளோ ஆசை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இது என்னோட கனவு வந்து ட்ரீம் கம் ட்ரூ. இந்த மாதிரி பெரிய மேடையில் உட்கார்றது எல்லாமே ஒரு blessing, and thank you Mani sir, Kamal sir, Raman sir, everybody, Chimpu sir, Shaman, Ashwin Selvan sir, all media, thank you so much for the support, and very excited இருக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு உங்களை போல. Anyway, thank you so much. Thank you so much sir. Alright, எல்லாருக்கும் வணக்கம் and a very warm welcome. தமிழ் சினிமாவோட one of the most anticipated film, Thug Life உடைய first ever press meet and single release காக நம்ம எல்லாருமே ஒண்ணா கூடியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாவும் எக்ஸைட்டடாகவும் இருக்கு. 100 வருஷம் தமிழ் சினிமால எத்தனையோ பெரிய சேஞ்சஸ் வந்திருக்கு. அது நம்மளோட விஷன் மூலமா, பெர்சிஸ்டன்ஸ் மூலமா, இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் மூலமா வந்திருக்கு. இந்த சேஞ்சஸ்க்கான முக்கியமான காரணமா இருக்கிற சேஞ்ச் மேக்கர்ஸ் 3 பேரு. வழக்கமா தமிழ் சினிமால ஒவ்வொரு படம் வரும்போது நம்மளுடைய எதிர்பார்ப்பு உருவாயிட்டே இருக்கும். அதுவும் டைட்டில் கார்ட்ல கமல் சாரோட படம் வரப்போ, மணி சாரோடைய படம் வரப்போ, ஏஆர் ரஹ்மான் சாரோட படம் வரப்போ நம்ம எதிர்பார்ப்பு அதிகமாகும். இந்த தடவை அந்த எதிர்பார்ப்பு 3 மடங்கு ஆயிட்டு இருக்கு.
ஏன்னா இவங்க 3 பேர் தனித்தனியா வரும்போதே பிளாஸ்டா இருக்கும். இப்போ ஒன்னா இணைஞ்சு வராங்க அப்படின்னும் போது எவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டரா இருக்கும். அதுவும் 38 இயர்ஸ்க்கு முன்னாடி நாயகன் திரைப்படத்துல இணைந்த நம்ம கமல் சார் அண்ட் மணி சார் மீண்டும் இந்த படத்துல இணையறாங்க. அதுல இன்னும் எக்ஸ்ட்ரா அடிஷனலா நம்ம ஏஆர் ரஹ்மான் சாரும் இணையறாரு. சோ தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய 3 தம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட இன்னும் முக்கியமான ஸ்டார்ஸ் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச சிலம்பரசன் எஸ்டிஆர் அவர்கள் அண்ட் ட்ரிஷா அவர்களோ இணையறாங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஸ்பெஷல் ஒன். ஸோ நாங்க எல்லாருமே இதுக்காக தான் சார் வெயிட்டிங், எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டீசர் அண்ட் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்திருப்பீங்க, செமையா இருக்கு. ஸோ ஒன்ஸ் அகேன் இப்போ ஒரு ப்ளே பண்ணி நம்ம எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ கேன் வி ஹேவ் த டீசர் அண்ட் ட்ரெய்லர் ஒன்ஸ் அகேன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். எப்பதான் வரும் அப்படின்றதுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம் சார். அவ்வளவு ஒரு கூஸ் பம்ஸா இருக்கு. பாக்குற ஒவ்வொருத்தருமே செம்ம தல்கா காட்டிருக்கீங்க மணி சார். ரியலி வெயிட்டிங் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட். சோ இன்னைக்கு நம்ம வந்து 2 முக்கியமான விஷயத்துக்காக தான் இங்க எல்லாரும் ஒன்னா கூடி இருக்கோம். ஒன்னு தக் லைஃப் உடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது நம்மளுக்காக எக்ஸ்க்ளூசிவா, அண்ட் ஆடியோ பார்ட்னர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். சோ அண்ட் படத்துடைய மீதி பார்ட்னர்ஸையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். இப்போ எக்ஸ்க்ளூசிவா பிரஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்காகவும் தக் லைஃப்ல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ண போறாங்க. ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், ஆஃபிஷியலா 12:30 தான் சாங் ரிலீஸ் ஆக போகுது. பட் இப்போ நம்மளுக்காக இங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ நீங்க செலிப்ரேட் பண்ணலாம், கொண்டாடலாம், சப்போர்ட் பண்ணலாம். பட் 12:30க்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றனால அதுக்கு முன்னாடி யாரும் போஸ்ட் பண்ண வேணாம். இட்ஸ் a small request from our side. So are you all ready? தக் லைஃப் உடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போகுது. சோ இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் அப்படின்னாலே ஸ்பெஷல். இதுல பாட்டை எழுதினது நம்ம கமல்ஹாசன் சார். கண்டிப்பா இது இன்னும் ஸ்பெஷலா இருக்க போது. லுக்கிங் ஃபார்வர்ட், கான்ட் வெயிட் சார். எல்லாம் ரெடியா சார்? ரிலீஸ் பண்ணிடலாமா சார்? சார் ரிலீஸ் பண்ணிடலாமா சார்? ரஹ்மான் சார் ரெடி? ஓகே. ஸ்மால் ரிக்வெஸ்ட், யாரும் ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ண வேணாம். கடைசியா கமல் சாரும் சிம்பு சாரும் சேர்ந்து பண்ண அந்த ஹூக் ஸ்டெப் வேற லெவல், ரொம்ப ரொம்ப கியூட். சோ ஹாப்பி. இது வந்து கண்டிப்பா அடுத்த ரீல்ஸ்ல வரப்போகுது. ஓகே, சூப்பரா இருந்தது. அண்ட் இப்போ வந்து ஃபுல் ஒரு சாங் நம்ம பார்த்துட்டோம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தடுத்து என்னென்ன வரப்போகுது, எப்படி இருக்கு அப்படின்னு மைண்டுக்குள்ள அந்த எதிர்பார்ப்பும் ஆர்வமும் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஸோ ஆனா அதுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். அண்ட் டீசர் பார்த்தோம், எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாச்சு. இப்போ ஒரு சாங்க பார்த்தோம், இன்னும் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாகுது. இன்னும் ஒரு விஷயம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏத்திட்டே போயிட்டு இருக்காங்க மணி சார். சோ இப்போ நம்ம வந்து காஸ்டியூம் க்ரூ ஒவ்வொருத்தரங்க மேடை கூப்பிட போறோம், நம்ம கூட ஜாயின் பண்ணிக்க போறாங்க. அண்ட் ஐ வுட் லைக் டு வெல்கம் ஜோஜோ ஜார்ஜ் சார் ஆன் ஸ்டேஜ் to join us.
மாதிரி உங்க சப்போர்ட்டை கொடுத்துட்டுருங்க தொடர்ந்து. அண்ட் இந்த பாட்டு எப்படி இருக்கு அண்ட் ஃபீட்பேக்கையும் நீங்க கொடுக்கலாம் தாராளமா. ஸோ ரியலி வெல்கம். அண்ட் யா இப்போ சார் நம்ம RKFI இருந்து வர ஒவ்வொரு படங்களுமே பிரம்மாண்ட வெற்றி படங்களா இருக்கு. அதுக்கு முக்கியமான ஒன் ஆஃப் த ரீசன்ஸா குட் சப்போர்ட்டா இருக்கிறது நம்ம பார்ட்னர்ஸ். கண்டிப்பா இந்த இடத்துல பார்ட்னர்ஸ்க்கு நன்றி சொல்லி ஆகணும். ஸோ அந்த வரிசையில I'd like to thank our exclusive streaming partner Netflix. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் இப்போ ஆடியோ பார்ட்னர் சரிகமால இருந்து மிஸ்டர் ஆனந்த் அவர்களை மேடை கழிக்கிறோம். I would like to request Mr. Anand to join us on stage. Audio partner Sarigama. Good morning to everyone. It takes immense pleasure and pride to be associated with this prestigious project. Firstly, I would like to thank Kamal sir and Mahendran sir. I'd like to also thank Maniratnam sir. I'd like to thank Raman sir, the other cast and crew of the film. Thank you so much. It really, for us a great moment in Saregama. We are looking forward. I'm sure this is going to be a big one. Thank you. Thank you sir. Thank you so much. So ஒரு சிங்கிள் இன்னைக்கு பார்த்திருக்கோம். May 16th அன்னைக்கு பிரம்மாண்டமா நேரு ஸ்டேடியம்ல ஆடியோ லான்ச் நடக்க போகுது தக்லைஃபோட லான்ச். So you all are looking forward sir. Can't wait for it. May 16th மிகப்பெரிய ஆடியோ லான்ச் நடக்க போகுது. அண்ட் நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஓவர்சீஸ் ஆஸ்திரேலியா ஈவெண்ட் ஒன்று நடக்க போகுது. ஒரு மியூசிக்கல் ஈவெண்ட் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க தக்லைஃப்காக. the entire team of தக்லைஃப் போக போறாங்க. அதுல எக்ஸ்க்ளூசிவா நம்ம ஏஆர் சார் பெர்ஃபார்மும் பண்ண போறாரு. ஸோ நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்காங்க. ஜஸ்கோ ப்ரொடக்ஷன்ஸ் மிஸ்டர் சைத்தன்யா, Mr. Rama Chaitanya Kota அவர்களை மேடை கலைக்கிறோம். Let's welcome Jesco Productions, Mr. Rama Chaitanya on stage to join us. Domestic and international partners பார்க்க போறோம். இப்போ international distributor AP International Mr. Sanjay Wadhwa அவர்களை மேடை கலைக்கிறோம். I would like to welcome Mr. Sanjay Wadhwa on stage. வணக்கம். ராஜ்கமல் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸோட பல வருஷமா நாங்கள் வந்து ஒரு தொடர்பு, ஒரு வியாபார தொடர்பு, ஒரு நட்பு வச்சிருக்கோம். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் கோயிங் டு பி த ஜூல் இன் அக்ராம். தேங்க்யூ. International GCC Singapore Australia Home Screen Entertainment Mr. Anish Wadhwa அவர்களை மேடை கலைக்கிறோம். Ladies and gentlemen. Morning everyone. It gives me immense joy and pride today to be standing here today as GCC partner for Thug Life. Our journey as a family with Madras Rockies and RKFI has been for decades, and we're very happy to continue this forward with Thug Life. I'm sure we'll be breaking, box office records overseas with this film. Thank you. Okay, and இப்போ other territory partners இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களையும் நாங்கள் கூப்பிட ஆசைப்படுறோம். மலேசியா டத்தோ முகமது யூசுப் அவர்களை மேடை கழிக்கிறோம். We are very happy to associate with Rajkamal Films for the third attempt after the success of Vikram and Amaran. Sir, Vikram Karnataka பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் பண்ணிச்சு. அதுக்கடுத்து பொன்னியின் செல்வனும் நம்ம தான் சார் பண்ணிடுவோம் கர்நாடகா. Both the movies did extraordinary numbers. So we are sure that this movie also create a big impact in box office. Thank you. Next we have our Hindi distributors. Twin Melbourne Cine Entertainment, Mr. Sanjay Chetar. Let's welcome him on stage. It's like a privilege, big privilege to us to have a Hindi distribution rights for North India. Thanks to Kamal sir, Mani sir and Mahendran sir. It's a prestigious film for us. We'll do our best from Northern. Thank you. Support coming all the way. Thanks for joining us. And next, Telugu distributor, Shresht, Mr. Sudhakar Reddy. Welcome you on stage, sir. அவர்களை மேடை கழிக்கிறோம்.